தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி வயது 45. உதவியாளர் கோபிநாத்துடன் சிம்லா சென்றிருந்தார். அவர்கள் சென்னை திரும்ப கடந்த 4ஆம் தேதி மதியம் சிம்லா ஏர்போர்ட்டுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். உள்ளூர் டிரைவர் தஞ்சின் காரை ஓட்டினார். கஷங் நாலா என்ற இடத்தில் சட்லஜ் ஆற்றை ஒட்டிய நெடுஞ்சாலையில் சென்றபோது பாறை ஒன்று உருண்டு வந்து மோதியது. நிலை தடுமாறிய கார் 200 மீட்டர் பள்ளத்தில் பாய்ந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. கார் டிரைவர் தஞ்சின் ஸ்பாட்டிலேயே இறந்தார். படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய கோபிநாத் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். வெற்றியை காணவில்லை. அவரை கண்டுபிடிக்க 5வது நாளாக தேடுதல் பணி இன்றும் தொடர்கிறது. நீர்மூழ்கி வீரர்கள் நதியின் ஆழமான பகுதிகளிலும் தேடுகின்றனர். ட்ரோன் உதவியுடனும் தேடுதல் பணி நடக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், இராணுவம், எல்லை பாதுகாப்பு படையினருடன் உள்ளூர் மக்களும் வெற்றியை தேடுகின்றனர். பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் தேடுதல் பணியில் தொடர்ந்து சிரமம் ஏற்பட்டுள்ளது. வெற்றி பயன்படுத்திய செல்போன் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் இருக்கும் பாறை இடுக்குகளில் தேடுதல் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உள்ளூர் மலைவாழ் மக்கள் உதவியுடனும் தொடர்ந்து தேடுதல் பணி நடக்கிறது. இவர்களுடன் இந்திய கடற்படையைச் சேர்ந்த நீச்சல் வீரர்களும் களம் இறங்குகின்றனர். மாயமான தனது மகன் குறித்து தகவல் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் வழங்குவதாக சைதை துரைசாமி அறிவித்துள்ளார். வெற்றியின் போட்டோ உள்ளிட்ட விவரங்கள் உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல போலீசார் கூறியுள்ளனர். விபத்து நடப்பதற்கு முன் வெற்றியும் கோபிநாத்தும் ஹோட்டலுக்கு சென்ற சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் நேற்று வெளியிட்டனர். சட்லஜ் நதியின் பாறை இடுக்கில் கிடைத்த மனித மூளை DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் ரிசல்ட்டுக்காகவும் போலீசார் காத்திருக்கின்றனர்.